கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே சிறுமியை மிரட்டி பாலியல் புகார் கூற சொல்லி வீடியோ பதிவு செய்த இளம்பெண் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் தாங்கள் புதிதாக கட்டி வரும் வீட்டை பார்க்க பெண் ஒருவர் 9 வயது மகளுடன் சென்றுள்ளார். அப்போது அண்டை வீட்டைச் சேர்ந்த ராஜிலா என்பவர் 9 வயது சிறுமியை ஒருவர் மீது பொய்யாக பாலியல் புகாரை மிரட்டி கூற வைத்து வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்ததை அடுத்து ராஜிலா மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போக்சோவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜிலாவை தேடி வருகின்றனர். குமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் துறைமுகத்திற்கு கனிம வளங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களை சோதனை சாவடியில் வாகன சோதனை செய்ய வேண்டாம் என்ற அறிவிப்பால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிக பாரத்துடன் நூற்றுக்கணக்கான லாரிகள் குமரி வழியாக கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திற்கு செல்கின்றன. மேலும் இதன் மூலம் தமிழகத்திலிருந்து கனிம வள கொள்ளை நடப்பதாகவும் அவ்வப்போது பாறை கற்கள் கொண்டு செல்வதால் சாலைகள் சேதமடைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கு மாவட்ட ஆட்சியர் அனுப்பியதாக வெளியாகியுள்ள இந்த கடிதம் வைரலாகிறது.